Taste the Daily. Colorful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் குறித்து திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான திருச்சி சிவா கூறிய கருத்து ஒரு பெரிய விவாத பொருளாக இருக்கிறது. காங்கிரஸுடைய முன்னணி தலைவர்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் முதலமைச்சர் அவர்களும் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா, இந்த விவகாரம் இது தொடர்ந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களில் ஒரு விரிசல விழுமா அப்படின்ற ஒரு பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கு. ஸோ இதை பற்றி விரிவாக பேச ஐபிசி தமிழுடைய அரசியல் நிர்வாக பிரிவு ஆசிரியர் ஜெயலானி நம்ம நினைக்கிறார். வணக்கம் சார். இது வரைக்கும் திமுக கூட்டணியில் ஓரளவுக்கு முரண்பாடாக கருத்து தெரிவிக்காமல் சுமூகமாக போயிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மட்டும்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிபிஐ சேர்ந்த சண்முகம்லேருந்து எல்லாருமே கண்டனம் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பேசியிருந்தாங்க. இந்நிலையில் திருச்சி சிவா அவர்கள் பேசின காமராஜர் குறித்து தெரிவித்த கருத்து காங்கிரஸ் தலைவர் மட்டும் இல்லாமல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களிலிருந்து எம்பிக்கள் வரைக்கும் பல்வேறு கருத்து தெரிவிச்சிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, கூட்டணி தர்மத்தை காக்கிற வகையில் திருச்சி சிவா மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகளும் முன் வச்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்க, இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்பான விஷயங்களை எதிரொலிக்குமா, இல்லை இன்னும் ஒரு சில செய்திகள்லாம் பார்க்க முடியுது கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னும் பார்க்க முடியுது. சொல்லுங்கள், என்ன நடக்குது? முதல்ல திருச்சி சிவா தப்பாக எதுவும் பேசலை. அது இப்போ ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோன்னா அவர் பேசுனது கரெக்டு தான். அவர் ரெண்டு விஷயம் சொல்கிறாரு. ஒன்று, காமராஜருடைய வாழ்க்கை முழுக்க விஷயங்கள் சொல்லலை. காமராஜரினுடைய இறுதி காலங்களில் அவருடைய உடல்நிலை அந்த மாதிரி மாறினது. அதை பல தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்களே பதிவு செஞ்சுருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் கோபண்ணா அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதின கட்டுரைகளில் இதை பதிவு செஞ்சுருக்கார். அவர் குளிர்சாதன வசதி கொண்ட ஒரு அறையில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் பதிவு செஞ்சுருக்கார். இது கலைஞர் ஏற்கனவே பல இடங்களில் பதிவு செஞ்ச விஷயந்தான். அவர் டூர் போகும்போது அவர் முன்னாள் முதலமைச்சர் அப்படின்றதுனால அவர் எம்பியாகவும் இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் அரசு பயணியர் விடுதிகளில் தங்குவார். அப்படி தங்கின இடங்களில் நான் அவருக்கு ஏசி வசதிகள் ஏர் கண்டிஷனர் ரூம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றது கலைஞர் கடந்த காலத்தில் பதிவு செஞ்சுருக்கிறார். அதை தான் திருச்சி சிவா கோட் பண்ணி பேசியிருக்கார். திருச்சி சிவா சொல்ல வந்தது கலைஞருக்கும் காமராஜருக்குமான உறவு எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல வந்தார். அதே மாதிரி நெருக்கடி நிலை காலகட்டத்தில் இந்தியா முழுக்க அன்னைக்கு இருந்த இந்திரா காந்தியினுடைய அரசாங்கத்தை எதிர்த்த பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. பல மூத்த தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஜெயபிரகாஷ் நாராயண் கைது செய்யப்பட்டார், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கைது செய்யப்பட்டார், மொரார்ஜி தேசாய் கைது செய்யப்பட்டார், கிருபாலினி கைது செய்யப்பட்டார். இத்தனை பேரும் கைது செய்யப்பட்டப்போ இந்த ரேஞ்சில் இருந்த தலைவர்களில் ஒருத்தர் கைது செய்யப்படாமல் இருந்தது காமராஜர் மட்டும்தான். காமராஜரை அன்னைக்கு இங்கே இருந்த திமுக அரசு கைது செய்ய முடியாது அப்படின்னு மறுத்துருச்சு அப்படிங்கிற தகவல் தான். நெருக்கடி நிலை காலகட்டத்தினுடைய வரலாறு எடுத்து படித்தோனாலே அது தெரியும் எப்படி காமராஜருக்கு இங்கே இருந்த கலைஞருடைய அரசு துணையாக நின்றது அப்படின்னு சொல்லிட்டு. திமுக அரசு இருந்தப்போ காமராஜர் இறந்தும் போயிடுறார். 1976 ஜனவரியில் தான் திமுக அரசு இங்கே கலைக்கப்படுது. நெருக்கடி நிலை காலகட்டத்தில் 75 அக்டோபர் 2 காமராஜர் மரணம் அடைஞ்சிடுறார். காமராஜரை கைது செய்யணும் அப்படின்னு டெல்லி கொடுத்த நெருக்கடிகளை கலைஞர் சமாளித்தார் அப்படிங்கிறது அந்த வரலாறு தெரிஞ்ச எல்லோருக்குமே தெரியும். இந்த விஷயங்களை தான் திருச்சி சிவா சொல்ல வர்றார். திருச்சி சிவா அதை தான் சொல்கிறார். நீங்கள் நெருக்கடி நிலை காலகட்டத்தில் இந்த அமைச்சரவை மொத்தமாக ராஜினாமா பண்ணிவிட்டு நெருக்கடி நிலைக்கு எதிரான போராட்டத்தில் உங்களுக்கு பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் காமராஜர்கிட்ட சொன்னதும் வரலாறுல பதிவாகி இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை தான் அவர் சொல்ல வந்தார். இதில் ரெண்டு விஷயம். ஒன்று, திருச்சி சிவா பேசின வீடியோவை இவங்க யாரும் பார்க்காம முதல்ல ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், அது ரொம்ப லைட்டர் டோனில் பேசப்பட்ட ஒரு விஷயம்தான். இதற்கு அடுத்ததாக அவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இப்படி அதிகமாக ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பொலிட்டிக்கல் மோட்டோ இருக்குது. முதல்ல இதை ரெண்டாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இதனால் நடக்க போகிற விஷயம் என்ன, திமுக கூட்டணிக்குள்ளே நடக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்க எல்லாரையுமே பாருங்களேன். மாணிக் தாகூர், ஜோதிமணி, இவங்க எல்லாருக்குமே காங்கிரஸ்க்குள்ளே ஒரு அரசியல் இருக்கு. செல்வப்பிரந்தகை இதுக்கு முன்னாடி செல்வப்பிரந்தகையும் சொல்லிட்டார். நீங்கள் இது ஒரு சின்ன பிரச்சனையாக முடிஞ்சிருக்க வேண்டியதை வளர்த்துக்கிட்டே போனதில் மாணிக்கம் தாகூருக்கும் ஜோதிமணிக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. என்ன அப்படின்னா, செல்வ பெருந்தகை இந்த விஷயத்துக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்க உள்ளே கொண்டு வர்றாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே செல்வ பெருந்தகையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு குரல்களை தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சிக்குள்ளே எழுப்பிக்கிட்டு இருக்கிறவங்க. சமீபத்தில் விருதுநகரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் மாணிக்கம் தாகூர் செல்வ பெருந்தகை படத்தையே போடாமல் நிகழ்ச்சி நடத்துகிறார். இது விமர்சனமாகுது. அவர் செல்வ பெருந்தகை படத்தையும் போடலை, இவருடைய மல்லிகார்ஜுன கார்கே படத்தை, இரண்டு பேருடைய படத்தையுமே போடலை. இங்கே காங்கிரஸ்குள்ளே ஜாதி ரீதியிலான ஒடுக்குமுறைகள் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. இது சர்ச்சையாகவும் ஆச்சு.
அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, அது மாணிக்கம் தாகூரினுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி அப்படின்னாங்க. தனிப்பட்ட நிகழ்ச்சியில் காமராஜருடைய படம் இருந்தது, சட்டமன்ற கட்சித் தலைவருடைய படம் இருந்தது, ஏன் இவங்க படம் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அப்போது எழுப்பப்பட்டது. அது போக வந்து இந்த தலைவர் மாற்றம் அப்படிங்கிறதுக்கான குரலை வந்து தொடர்ச்சியாக மாணிக்கம் தாகூர் கட்சிக்குள்ளே வந்து எழுப்பிக்கிட்டே இருக்கிறார். ஜோதிமணியும் அதே மாதிரி தான். செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக செல்வ பெருந்தகை ஆனப்பவே ஜோதிமணியினுடைய பெயரும் வந்து அடிபட்டது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து காங்கிரஸ் கட்சி தலைவருக்கான இந்த போட்டியில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை தாண்டி நீங்கள் இதை வந்து கூட்டணிக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு திமுகவுக்கான நெருக்கடியை வந்து இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே மாணிக்கம் தாகூர் மேலே ஒரு விமர்சனம் உண்டு. 2024 மக்களவைத் தேர்தல் சமயத்திலேயே திமுக கூட்டணியை முறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில காங்கிரஸ் தலைவர்கள் வந்து முயற்சி எடுத்தாங்க. அதில் முக்கியமானவர் வந்து மாணிக்கம் தாகூர். நீங்கள் திமுகவோட கூட்டணியை முறிச்சுக்கிட்டு நம்ம அதிமுகவோட போனோம் அப்படின்னா அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படி தொடர்பான சில ரிப்போர்ட்ஸ் வந்து அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு. அதில் வந்து மாணிக்கம் தாகூரினுடைய பங்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள் அப்போ இருந்தே சொல்லப்பட்டது. ஃபஸ்ட்டு விஷயம், இது செல்வ பெருந்தகைக்கான டார்கெட். இரண்டாவது, திமுக காங்கிரஸ் கூட்டணியை முறிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்த்துறவங்களும் வந்து இதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜோதிமணி வந்து அதை இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. திமுகவின் கட்டுக்கதைகளால் காமராஜர் வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு. நீங்கள் முதல்ல வந்து தேர்தல் களத்துக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது அங்கே தேர்தல் களத்துக்கு போகிற ஒருத்தர் எப்படி வெற்றிக்கு தயாராகி போகிறாங்களோ அதே மாதிரி தோல்விக்கும் தயாராகி தான் போகணும். நீங்கள் தேர்தலில் வந்து வெற்றியும் பெறலாம், தோல்வியும் பெறலாம். நான் ஒரு போர்க்களத்துக்கு ஒருத்தரை கொல்றதுக்காக உருவன வாளோட போகிறேன், எனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் யாருமே போருக்கு போகவே முடியாது. நீங்கள் தேர்தலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே தோல்வி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 1967 விருதுநகரில் காமராஜர் வெற்றி வாய்ப்பை இழந்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. 1962 67 வரைக்குமான அந்த ஆட்சியில் வந்து முதல்ல ஒரு வருஷம்தான் காமராஜர் வந்து முதலமைச்சராக இருக்கிறார். அதுக்கு பிறகு பக்தவச்சல முதலமைச்சராகிறார். விலைவாசி உயர்வு, இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே காமராஜரும் அறுவடை பண்ணார். நீங்கள் சங்கரலிங்கனாருடைய உயிர் தியாகம் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே அன்றைக்கி வந்து தேர்தலில் எதிரொலிச்சது. இது போக காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த குழப்பங்கள், ஒருவேளை காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி அமைஞ்சால் யார் முதலமைச்சராவா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருந்தது. நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா 67 காமராஜர் வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கு, விருதுநகர் தொகுதியில் அவர் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள்ளே கூட வர முடியாமல் போனதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து காரணமாக இருந்தது. நீங்கள் திமுகவினுடைய கட்டுக்கதைகளால் காமராஜர் வீழ்ந்தார் அப்படின்னா நீங்கள் காமராஜர் வந்து இறந்தப்போ காங்கிரஸில் இருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இன்னைக்கு ஜோதிமணி இருக்கிற காங்கிரஸுக்கும் 1975 அக்டோபர் 2 காமராஜர் இறந்து போனப்போ இருந்த காங்கிரஸுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அந்த காமராஜருக்கு இறந்து போனப்போ இருந்த ஸ்தாபன காங்கிரஸ் தான் ஒரு வகையில் வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா. அந்த ஸ்தாபன காங்கிரஸும் இன்னும் சில கட்சிகளும் சேர்ந்து தான் ஜனதா கட்சி உருவாச்சு. அந்த ஜனதா கட்சி ஸ்பிளிட்டாகி உருவான பல கட்சிகளில் ஒன்று தான் பாரதிய ஜனதா. ஸோ அந்த காங்கிரஸுக்கும் இந்த காங்கிரஸுக்குமே தொடர்பு இல்லை. நீங்கள் வரலாற்றை ரொம்ப ஆராய்ஞ்சிக்கிட்டே போனீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நடப்பு அரசியலில் இவங்களுடைய நோக்கம் வந்து திமுக கூட்டணி எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை டெல்லி காங்கிரஸ் எடுக்குமாங்கிறதான் கேள்வி. இவங்க 1000 சொல்லலாம். ஜோதிமணிக்கு வந்து செந்தில் பாலாஜி கூட பிரச்சனை இருக்கலாம், மாணிக்கம் தாகூருக்கு அங்கே இருக்கிற லோக்கல் திமுகவினரோட பிரச்சனை இருக்கலாம். 2024 மாணிக்கம் தாகூர் விருதுநகரில் பெரிய அளவிலான பின்னடைவை சந்தித்ததுக்கு முக்கியமான காரணம் இவர் அதிமுக கூட்டணிக்கு முயற்சி பண்ணார், அதனால இவருக்கு வேலை பார்க்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவை விருதுநகர் திமுகவினர் எடுத்தது அப்போவே வந்து தகவல் வந்திருந்தது. ஸோ நீங்கள் என்ன முடிவுனாலும் எடுக்கலாம். டெல்லி காங்கிரஸ் என்ன சொல்ல போகுது? நீங்கள் ஒரு நான் இஷ்யூவை திருச்சி சிவா இதில் பேசின விஷயங்கள் அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும். அதில் மரியாதை குறைவாவோ இல்லை உண்மைக்கு புறம்பாவோ எந்த விஷயங்களும் பேசப்படலை. இதே விஷயத்தை தான் கோபண்ணா பேசியிருக்கிறார். ஸோ கோபண்ணா வந்து என்ன பண்ண போறீங்க? இன்னும் காங்கிரஸில் தான் இருக்கார். இதுக்கு வந்து எதிர்ப்புகள் வந்த போதே வந்து திருச்சி சிவாவும் அவர் விளக்கத்தை கொடுத்து இந்த மாதிரி அவரை என்ன சொல்றது, அவர் வந்து கல்விக்கு பண்ண விஷயங்கள்லேருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த மாதிரி தவறான நோக்கத்தில் எதுவும் பேசலைன்னு சொல்லி விளக்கம் அளிச்சிட்டாரு. இன்றைக்கி வந்து சீஃப் மினிஸ்டரும் வந்து இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும், நீங்களே வந்து கையவர்களுடைய இதுக்கு வந்து நீங்களே வந்து இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆனால் இது பண்ணியும் இந்த விஷயம் வந்து அடங்கின மாதிரி இல்லை. திருச்சி வேலுசாமி அவரு வந்து பேசுகிறாரு, காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னா திமுக அந்த கணிசமான இடங்களில் வந்து வெற்றி பெற்று இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருப்பாங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறாங்களா? இந்த விஷயத்த வந்து சிஎம்மும் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறாரு, திருச்சி சிவாவும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஆனால் இதுக்கப்புறமும் இந்த விஷயம் புகஞ்சிட்டே இருக்குன்னா, இப்போது காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறணும் அந்த அஜெண்டாவோட பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கிட்டாலும், இப்போ காங்கிரஸ் கூட்டணி முடிச்சுட்டு எங்கே போவாங்க? ஒருவேளை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்து அங்கே வந்து ஒரு கூட்டணி ஆட்சி, ஒரு துணை முதலமைச்சர் இந்த மாதிரி கேட்டு அங்கே அந்த ஐடியாவில் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? டெல்லிக்கு என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் கூட்டணியை முடிச்சுட்டு விஜய் கூட போயிடுவீங்க.
ஃபைன், உங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு கிடைக்கும், திமுகவோட இருக்கிற அளவுக்கான வெற்றி கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது சந்தேகம். இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு இழப்பு அதிகம்? இது 2 பேருக்குமே இழப்பு அதிகம் தான். இப்போ திமுகவுக்கு ஆட்சி அமைக்க முடியாமல் போனாலும் அவங்களால ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக உருவாக முடியும். இது காங்கிரஸ்க்கு முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்போவுமே வந்து நம்ம சொல்கிற மாதிரி 1+1 3 தான் அந்த கூட்டணி. நீங்கள் இந்த கூட்டணி உருவாகிறதுக்கான வாக்குகள்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வாக்குகளும் சேர்ந்து தான் இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைஞ்சா திமுகவுக்கு மட்டும் பலவீனம் கிடையாது, காங்கிரஸுக்கும் பலவீனம் தான். சரி, இந்தியா முழுக்க இன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கிற ஒரு பெரிய கட்சி பேரை சொல்லுங்க. திமுக கூட்டணி முறிச்சிட்டிங்க, இந்தியா முழுக்க அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கிற ஒரு வலிமையான கட்சி, ஒரு நோன் ஃபேஸாக இருக்கிற ஒரு தலைவர் யாருன்னு சொல்லுங்க. ஆப்வியஸ்லி திமுக தான். பீகாரில் ராஷ்ட்ரிய ஜனதா தளமும் தமிழ்நாட்டில் திமுகவையும் தவிர வேறு எந்த மாநிலத்திலையுமே ஒரு கட்சி உங்க கூட வந்து ரொம்ப நாள் பயணிக்கவே இல்லை. இந்தியா கூட்டணியினுடைய உருவாக்கம் வரைக்கும் வந்து இங்கே திமுகவுக்கு வந்து பங்கு இருக்கு. நான் அதான் கேட்டேன், இந்த கூட்டணி முறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் நிர்வாகிகள் இதை நகர்த்தினாங்க அப்படின்னா டெல்லி காங்கிரஸினுடைய முடிவு என்னவா இருக்கும்? ராகுல் காந்தியினுடைய முடிவு என்னவா இருக்கும்? மல்லிகார்ஜுன கார்கேவினுடைய முடிவு என்னவா இருக்கும்? சோனியா காந்தியினுடைய முடிவு என்னவா இருக்கும்? நீங்கள் 2029க்கு நீங்கள் 2024 அமைச்ச மாதிரியான ஒரு கூட்டணியை வலிமையாக 2029 அமைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மாநில கட்சிகளினுடைய தயவு தேவைப்படும். மாநில கட்சிகளிலே காங்கிரஸ் கூட பெரிய அளவிலான முரண்பாடுகள் இல்லாமல் காங்கிரஸை வந்து இன்னும் கூட்டணியில் அகாமடேட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து திமுக தான். சரி, தமிழ்நாட்டில் கூட்டணியை உடைச்சிட்டு தமிழக வெற்றி கழகத்தோடய போயிட்டீங்க, இல்லை ஏடிஎம்கே கூடயே போயிட்டீங்க. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட இருக்கிறனால அது வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன். அது டிசம்பருக்கு அப்புறம் வந்து அது மாறினாலும் வந்து போகுதுன்னு வைங்களேன். அகில இந்திய அளவில் என்ன பண்ணுவீங்க? ஸ்டாலின் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ தன் அகில இந்திய அளவில் வந்து ஒரு சரியான இடத்துல பொசிஷன் பண்ண தொடங்கிட்டார். 2017 தொடங்கி அவர் ஒரு அகில இந்திய அளவில் மற்ற கட்சிகளினுடைய தலைவர்களோடு வந்து அவர் பேசின வகையில் வந்து அவர் தன்னை ஒரு நேஷனல் லெவலில் வந்து நல்ல இடத்துல வந்து பொசிஷன் பண்ணிட்டார். மம்தா பானர்ஜி, சந்திரபாபு நாயுடு, அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு காங்கிரஸோட இந்தியா கூட்டணியில் இருந்த தலைவர்கள், இன்னைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள்னு எல்லோரோடையுமே வந்து ஸ்டாலினுக்கு ஒரு நல்லுறவு இருக்கு. ஸோ அவர் அதை மெயின்டைன் பண்ணுறார். நீங்கள் தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு ஃபேஸுக்கு எங்கே போவீங்க? இன்னைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினால் பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டத்தை வந்து சென்னையில் கூட்ட முடியாது. டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சில மாநில முதலமைச்சர்களை அழைச்சி வந்து அவர் இங்கே கூட்டம் நடத்துகிறார். ஸோ அவருக்கு நேஷனல் லெவலில் ஒரு ஃபேஸ் இருக்குது. ராகுல் காந்திக்கு தேவைப்படுற ஒரு நேஷனல் ஃபேஸ் வந்து ஸ்டாலின் கிட்ட இருக்குது. இது நீங்கள் இங்கே வேறு யாருக்கிட்ட பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எப்போவுமே ஒரு தேசிய கட்சி அவங்க தேசிய இதில் தான் வந்து முடிவு எடுப்பாங்க. ஒரு மாநிலத்திற்கான கூட்டணியை வந்து உள்ளாட்சி தேர்தலில் பார்த்துருக்கீங்கன்னா மாவட்ட அளவில் நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்கள் மாவட்ட அளவில் பேசி முடிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் மாவட்ட செயலாளர்கள் உட்கார்ந்து பேசுனது வந்து கீழே கிரவுண்டில் வந்து ஒரு பேரூராட்சியிலையோ ஒரு நகராட்சியிலையோ ஒரு ஊராட்சி ஒன்றியத்திலையோ அங்கே சிக்கல்கள் வரும். இவங்க கூட்டணி பேசி இவங்களுக்கு சேர்மன் பதவின்னு முடிவெடுத்திருப்பாங்க. ஆனால் எதிர்கட்சி அந்த கூட்டணியில் இருக்கிற பெரிய கட்சியினுடைய ஜெயிச்ச ஒரு ஆள் வந்து அங்கே சேர்மன் ஆகிறதுக்கான முயற்சி பண்ணியிருப்பார், சேர்மன் ஆகியிருப்பார், அங்கே பிரச்சனையும் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ராஜினாமா பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இங்கே மாநிலத்தில் சட்டப்பேரவைக்கான தேர்தலில் வந்து எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. நீங்கள் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒரு கூட்டணிக்காக இதை இப்போது 2024 மத்தியில் ஆட்சி மாறி இருந்தது, காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்சிருந்தது, ஒருவேளை இந்தியா கூட்டணியுடைய ஆட்சியாகவே அது இருந்திருந்தா கூட காங்கிரஸ் திமுக கூட்டணி உடஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு காலம் எடுக்கலாம். ஆனால் 2029 தேர்தல் வரைக்கும் காங்கிரஸுக்கு திமுகவினுடைய தேவை சர்வ நிச்சயமாக இருக்குது அகில இந்திய அளவில். ஸோ இதை நீங்கள் உடைச்சிருவீங்களா? இல்லை, இது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சும் ஏன் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க? இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து, அதாவது மாநில தலைவரும் கண்டனம் தெரிவிச்சிட்டாரு, இருக்கக்கூடிய முன்னணி எம்பிக்கள் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. மாநில தலைவரை விட இதில் அதிக ஆர்வத்தோடு இருந்தவங்கெல்லாம் அவரை சுற்றி இருக்கிறவங்க தான். இது அவங்களுடைய நெருக்கடினால தான் அவரும் இதை பேச வேண்டியதாக இருந்தது. நீங்கள் முதல் முறையாக வந்து செல்வ பெருந்தகையை வந்து திமுக எதிர்த்து பேசுகிறார் அப்படின்னா வந்து இந்த விஷயத்தை நகர்த்த ஆரம்பித்தாங்க. செல்வ பெருந்தகையை மாற்றணும் அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்ச்சியாக இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. கடந்த சில மாதங்களாக செல்வ பெருந்தகை தலைவர் பதவியை விட்டு மாற்றுறதுக்கான வேலைகள் பல்வேறு வடிவங்களில் நடக்குது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த திருச்சி சிவாவினுடைய பேச்சு வந்து பெரிய அளவிலான பிரச்சனையாக உருமாற்றப்பட்டதுலேயும் வந்து சேர்ந்துருக்கு. இது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் செல்வ பெருந்தகையை மாற்றணும் அப்படின்னு இவங்க முன்னெடுத்த எல்லா அரசியல் வியூகங்களும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே மட்டும் இருந்தது. இப்போது இது கூட்டணியும் பாதிக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் டெல்லி காங்கிரஸினுடைய ஹை கமாண்ட் எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. திமுக தரப்பு முதல்ல வந்து நேற்று திருச்சி சிவா ஒரு மறுப்பு அறிக்கையை வெளியிடுறாரு. இன்றைக்கி முதலமைச்சரும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இந்த விஷயத்தை முடிக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் காங்கிரஸினுடைய ஹை கமாண்ட் இந்த இதில் வந்து பேசவே இல்லை. ஸோ அவங்க என்னவா பேச போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது இருக்கும். ஆனால் இதில் ஒரு கீழே ஒரு லைன் இருக்குது. ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் தேவை, காங்கிரஸுக்கு திமுக தேவை. ஸோ அதை மீறி செல்வ பெருந்தகையாலேயோ ஜோதிமணியாலேயோ மாணிக்கம் தாகூராலேயோ ஒரு காலை எடுத்துட முடியாது. அவங்க அப்படி எடுக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்து இது கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு போகும். இப்போ நீங்கள் விருதுநகரில் கண்டிப்பாக ஒரு தொகுதி காங்கிரஸ் வாங்க தான் போகுது.
அங்கே வந்து நீங்கள் இவ்வளவு பிரச்சனையும் பண்ணிட்டு திமுக காரங்களோட சேர்ந்து வேலை பார்க்கறது அப்படிங்கிற இடத்துல வந்து பிரச்சனை வரும். இது இவங்க எந்த இடத்துக்கு நகர்த்திருக்காங்க அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி நம்ம பேசுவோம்ல, இந்த கூட்டணியில் ஒரு இன்டாக்ட் இல்லை, ஒரு பிளவுகள் இருக்குது, கிரவுண்ட் லெவலில் இந்த கூட்டணி ஜெல் ஆகலை அப்படின்னு. ஏற்கனவே ஜெல்லான ஒரு கூட்டணியை உடைக்கிற வேலையை காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்து வச்சுருக்கு. இந்த கூட்டணி ஆட்சி மாதிரியான விஷயங்கள், நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது, நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாதுன்ற விஷயங்களை வந்து பல காங்கிரஸ் மக்கள் பிரதிநிதிகள் ஆஃப் த ரெக்கார்டாக பேசும்போது சொல்கிறாங்க. நீங்கள் எங்களால் தானே திமுகவுக்கு இவ்வளோ ஓட்டு கிடச்சிது அப்படின்றத வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஆஃப் த ரெக்கார்டாக பேசும்போது நிறைய இடங்களில் வந்து பதிவு பண்ணுறாங்க. எங்களால் தான் திமுகவுக்கு இவ்வளோ ஓட்டு கிடச்சிது, நாங்கள் இல்லைன்னா திமுக ஆட்சி அமைச்சிருக்காது அப்படின்னு. இதே இது திமுக காரங்களும் திருப்பி சொல்லுவாங்க, நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஜெயிச்சு எம்பி எம்எல்ஏ ஆகிருப்பீங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து திருப்பி சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இவங்க வெளிப்படையாக பொதுவெளிக்கு கொண்டு வர்றது, ஆஃப் த ரெக்கார்டாக பேசிக்கிட்டு இருந்தது ஆன் ரெக்கார்டாக பேசுறது அப்படின்றது கூட்டணிக்கு பிரச்சனையை உண்டாக்கும். 2026 நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியோட தேர்தலை சந்திக்க போகிறீங்க. அப்படியான ஒரு சூழலில் உங்களுடைய பலமாக இவ்வளவு நாளும் பார்க்கப்பட்ட கூட்டணி அந்த இன்டாக்ட்னஸ் வந்து குறையிறது பெரிய அளவிலான அடியை வந்து களத்தில் உண்டாக்க தான் போகும். இதை இவங்க 2 கட்சிகளும் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த கூட்டணியினுடைய அந்த பயணம் வந்து இருக்கும். கண்டிப்பாக இங்கே திமுக தலைமை வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி டெல்லி ஹைகமாண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத பொறுத்து தான் இதனுடைய அடுத்த நகர்வுகள்லாம் இருக்க போகுது. நேரம் ஒதுக்கி இது குறித்து பல தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி பிரபு. Taste the Daily. Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture.